அனைவருக்கும் வணக்கம். எல்லாமே கஷ்டப்பட்டு அடைய வேணும்னு எழுதப்பட்டிருக்கா? இல்ல அனைத்துமே ரொம்ப சுலபமாக, ஈஸியாக நம்மளே தேடி வருமா என்பதை சொல்லக்கூடியதுதான் 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடியதான் அதிர்ஷ்ட பாவம். ஒரு ஜாதகனுக்கு திடீர்னு ஒரு லாட்டரியில ஒரு பெரும் பணம் விழுது. இல்ல படிச்சு முடிச்ச உடனே ஒரு பெரிய பதவியில அவங்க என்ன படிச்சாங்களோ அதே படிப்புல ஒரு பெரிய பதவியில ராஜபோகமான ஒரு வாழ்க்கையும், பெரிய அளவுல ஒரு ஒரு சம்பாத்தியமும், வருமானத்துல அமர்றதும், அதே மாதிரி ஒரு விளையாட்டு துறையில மிகப்பெரிய ஒரு புகழ் பெறதும், கிரிக்கெட்லயே ஆகட்டும், டென்னிஸ்ல ஆகட்டும், செஸ்லயா இருக்கட்டும், இந்த துறையில பிரபலமான ஒரு நிலையை அடையக்கூடியதும் இந்த லக்னத்துக்கு 5ஆம் இடம் தான். இந்த 5ஆம் இடம் துணை இல்லாம எந்த ஒரு ஜாதகனும் வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையோ, ஒரு ஆனந்தத்தையோ ஜாதகனால் அனுபவித்திடவே முடியாது. இந்த 5ஆம் இடத்துல எந்த கிரகம் அமர்ந்து இருக்கிறதோ, எந்த கிரகத்துடைய பார்வை இருக்கிறதோ, அந்த கிரகம் அதன் சார்ந்த வகையில தான் ஒரு ஜாதகன் வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டங்களை வாழ்க்கையில வெற்றியிலே பெறுவார். பொதுவாகவே ஜாதகத்துல லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகமாச்சு இருக்கும். இப்போ உங்க ஜாதகத்துல எல்லா கிரகமும் மறைஞ்சு போச்சு, எல்லா கிரகமும் பாதிப்புல இருக்கு. ஆனா உங்க ஜாதகத்துல ஏதாவது ஒரு கிரகம் திரிகோணத்துல இருக்கணும். அதனாலதான் ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது 5ஆம் இடம் 9ஆம் இடம் பார்க்கணும். இந்த 5ஆம் இடம் 9ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் நின்று போச்சுன்னா அந்த ஜாதகன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள், சூழ்நிலைகள், தசாபதிகள் இருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை, இந்த மூன்றுக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை கடைசி வரைக்கும் வாழ்வார் என்பது விதி. அதோட தசாபுத்திகளும் மற்ற கிரகங்களும் சப்போர்ட் இருக்கும்போது அந்த ஜாதகனுக்கு முழு நிறைவான வாழ்க்கையும், போகமான ஒரு வாழ்க்கையும், நல்ல வேலை, நல்ல தொழில், காரு, பங்களா, வீடு, அதை தாண்டி ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் எல்லாத்தையும் கொடுத்துரும். அப்போ ஜாதகத்துல 5ஆம் இடத்துல ஏதாவது கிரகம் இருக்கணும். 5ஆம் இடத்துல ஏதாவது கிரகங்கள் 5ஆம் இடத்தை பார்க்கணும். இப்போ 5ஆம் இடத்து கிரகங்கள் இருந்து 5ஆம் இடத்துல ஏதாவது கிரகங்கள் உங்க ஜாதகத்துல பார்க்கறதுனாலே உங்க ஜாதகம் ஒரு யோகமான ஜாதகம். அப்போ யோகமான ஜாதகம் சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையில எது கிடைத்திருக்கோ அதை நன்றியுடனும் அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை இயற்கையாவே உங்களுக்கு இந்த கடவுள் கொடுத்திருப்பான் என்பது அர்த்தம். அப்படியே ஜாதகத்துல லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல கிரகம் இருந்தாலே அந்த ஜாதகன் எவ்வளோ பெரிய எளிமையான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அந்த ஜாதகன் ஒரு சாம்ராஜ்யத்தை, அந்த ஜாதகனுக்கு தகுந்தாப்புல ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய தகுதி, வல்லமை படைத்தவர் என்பது அர்த்தம். அந்த ஜாதகனுக்கு வளர வளர யோகங்களும், தன்னுடைய சுய முயற்சியால் வாழ்க்கையில எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம சொந்த காலையில் முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். இந்த 5ஆம் பாவம் ஒரு ஜாதகத்துல மேலும் வலிமை பெற வேண்டும் என்றால் 5ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் சொல்லக்கூடிய 11ஆம் பாவம் பலம் பெறும். அப்போ ஒரு ஜாதகனுடைய மொத்த வாழ்க்கையுடைய சாராம்சமே 5ஆம் இடமும் 11ஆம் இடத்துல இருக்கு. 11ஆம் இடம் என்ன சொல்றாங்கன்னா வெற்றி ஸ்தானம். இந்த 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம் மட்டும் கூட லாபஸ்தானம். லாபம் என்ன அர்த்தம்னா நம்ம நினைத்ததை விட பல மடங்கு ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் தரக்கூடியதுதான் லாபம். அப்போ நம்ம லாபம் என்பது இந்த பணத்தை நான் இன்னைக்கு 10 ரூபா வச்சிருக்கேன், நாளைக்கு 100 ரூபா நான் சேர்க்கறது, அது லாபம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம போட்டோமோ அதை விட பல மடங்கு நமக்கு திருப்பி பன்மடங்கு நமக்கு தரக்கூடியதுதான் லாபஸ்தானம் சொல்லிய 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடம் ஒரு ஜாதகத்துல நல்ல ஒரு சிறப்பான யோகத்தோட அமைப்புல இருக்கும் பொழுது அந்த ஜாதகனுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஆனந்தத்தோடையும் சந்தோஷத்தோடையும் அனுபவிக்கிற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அப்ப ஜாதகத்துல 5ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் எந்த வகையிலையும் கெடாமல் 5, 11ஆம் இடங்களை தொடர்பட்ட ஜாதகங்கள் அனைவருமே அதிர்ஷ்டமான ஜாதகம் தான். அப்ப இந்த 5, 11ஆம் இடங்கள் எப்பதான் வேலை செய்யுது? ஜாதகனுக்கு லக்னம் என்பது பிறப்பிலிருந்தே வேலை செய்யுது. 2ஆம் இடம் என்பது அந்த ஜாதகனுக்கு தந்தையுடைய செல்வாக்கு, தந்தையுடைய வருமானம், தந்தை சம்பந்தம் 2ஆம் இடம் வேலை செய்யுது. 3ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா தந்தையுடைய வளர்ச்சி, வீடு வாங்கு, சொத்து வாங்குறது தான் வேலை செய்யுது. 4ஆம் இடம் ஒரு வயசு காலகட்டம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இந்த 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடம் சொல்லக்கூடியது நம்மளோட வாழ்க்கையில எப்போ ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா 40+. இந்த ஒரு ஜாதகத்திலையும் ஒரு ஜாதகன் ஒரு 40 வயசுக்குள்ளேயே வாழ்க்கையில வெற்றி பெற்று ஜெயிச்சிட்டாரா, இல்ல 40 வயதுக்கு பிறகுதான் வாழ்க்கையில வெற்றிகளையும் சாதனைகளையும் செய்யப்படுறாங்கன்னு சொல்லக்கூடியதுதான் இந்த 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்குது. 5ஆம் பாவத்து கிரக தொடர்புகள் அமைப்பு சொல்லும் போது அந்த ஜாதகங்கள் எல்லாமே பிற்பகுதி வாழ்க்கை யோக ஜாதகம். அப்போ ஜாதகத்துல 5ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடம் வரைக்கும் கிரகங்கள் அமைந்த ஜாதகங்கள்லாம் வாழ்க்கையில பிற்பகுதியில சாதிக்கப்பட்ட ஜாதகம்.
இதே ஜாதகங்கள் 5ஆம் இடத்துக்குள்ள கிரகங்கள் அமைந்து சொல்லும்போது வாழ்க்கையில முற்பகுதியில ஜெயிக்கிற ஜாதகம். சில ஜாதகங்கள் வந்து 5ஆம் இடத்துல வந்து உள்ள கிரகங்கள் இருக்கும். சில ஜாதகங்கள் லக்னத்துக்கு 12 11 10 கிரகங்கள் இருக்கும். அப்ப இந்த ஜாதகங்கள்லாம் வந்து இங்க ஆரம்பிச்சு அந்த பயணத்தை வந்து வாழ்க்கையோட எண்டு வரைக்கும் கொண்டு போகணும் என்பது அர்த்தம். அப்ப 5ஆம் இடம் உங்க ஜாதகத்துல வந்துட்டு உங்களுடைய ஆசைகளையும் வெற்றிகளையும் நம்ம எதெல்லாம் ஆசைப்படுறோம், எதெல்லாம் அடையணும்னு நினைக்கிறோமோ இந்த ஜென்மத்துல அதை எல்லாத்தையும் அடையக்கூடிய தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்லக்கூடிய பாவம் தான் பரிணாமம். அப்போ ஒரு ஜாதகத்துல வந்து 5ஆம் இடம் பலம் பெற்று இருந்து சுபகரங்கள் இருந்து 11ஆம் இடம் ஏதோ இல்லை கெடப்பட்டிருந்தாலோ பாதிப்படைந்தாலோ 11ஆம் இடத்துல வந்துட்டு திதிசுனியம் ஆகியிருந்தாலோ 11ஆம் அதிபதி வக்கரம் பெற்றிருந்தாலோ அந்த ஜாதகங்கள் வந்துட்டு வாழ்க்கையில எதெல்லாம் நினைச்சு ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் எதுவுமே அவங்க வாழ்க்கையில வந்து கிடைப்பது அரிது, போராடி கிடைக்குது. அப்படி போராடி கிடைக்கும் போது அதை அனுபவிக்கக்கூடிய மனமும் உடலும் தெம்பு இருக்கானா இல்லை. அப்ப ஜாதக ரீதியா வந்துட்டு 5ஆம் இடம் ஒருவருக்கு நினைச்ச விஷயங்கள் அனைத்தையும் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயம். 11ஆம் இடம் வந்து அந்த ஜாதகத்தில் கெடாம இருக்கணும், பாதிப்பு அடையாம இருக்கணும். அப்படி 11ஆம் இடம் கெட்டுச்சுன்னா கொடுத்து கெடுத்து விட்டுரும். கொடுக்குது அங்க ஒண்ணுமே இல்லை. 11ஆம் இடம் வந்து பலமாயிடுச்சுன்னா ஜாதகனுக்கு வந்துட்டு 5ம் 11ம் பலமாயிடுச்சு. சில பேருக்கு 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று உச்சம் பெற்றுக்கும், 11ஆம் ஆட்சி உச்சம் பெற்றுக்கும் வர்க்கோத்தம் பெற்றுக்கும். அந்த ஜாதகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சிலேருந்து எண்டு வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையோட முடிவு வரைக்கும் அவங்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் இருக்காது. படிச்சிருப்பாங்க, ஒரு பெரிய போஸ்டிங்ல இருந்திருப்பாங்க, இல்லை வந்து பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. எதையுமே கஷ்டங்களே தெரியாம, பண ரீதியா பொருளாதார கஷ்டங்கள் தெரியாம எல்லாமே மனநிறைவோட வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிருப்பாங்க. அப்ப நம்ம ஜாதகத்துல 5ஆம் இடத்துல ஒரு நின்று கிரக திசை நடத்தினாலும் 11ஆம் இடத்துல கிரக திசை நடத்தினாலும் நமக்கு வந்துட்டு வாழ்க்கைக்கு மினிமம் பாதுகாப்பு உறுதி. இப்ப பொருளாதாரம் இப்ப 5ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த உலகத்துல வந்து நம்ம புத்தியையும் அறிவையும் வைத்து பல திட்டங்களை போடுவோம், பல விஷயங்களுக்கு யோசிப்போம். இதெல்லாம் செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இவங்கள்ட்ட இப்படி பழகணும், நம்ம இதுல இன்வெஸ்ட்மெண்ட்டை போயிட்டு இதுல ஷேர் மார்க்கெட்ல போடணும், இல்லை வந்து லேண்ட்ல போடணும், இல்லை ஒரு வட்டி கொடுக்கணும், என்னென்னமோ பல திட்டங்களை போடுவோம். அந்த திட்டங்கள்லாம் ஜெயிக்குமா ஜெயிக்காதுன்னு சொல்லப்படுறதா 11ஆம் இடம். இப்ப 5ஆம் இடம் நமக்கு வந்து நல்ல யோகமாக நல்ல அதிர்ஷ்டமான நிலையில கிரகங்கள் வலுப்பெற்றிருந்து ஆட்சி உச்சம் வர்க்கோத்தமம் பெற்றிருந்து இல்ல வர்க்கோத்தமும் உச்சம் ஆட்சி பெற்ற கிரக நட்சத்திரத்தை போயிட்டு அமர்ந்து இருந்துச்சுன்னா நம்ம போடுற திட்டம் கரெக்டா இருக்கும். நம்மளுடைய வேகம் என்ன, இந்த வேகத்தை நம்மளால போக முடியும், இதுக்கப்புறம் இதோட வேகம் நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கண்ட்ரோல் மைண்டு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் 5ஆம் இடம். அப்ப நம்மளுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு அகல வச்சு யோசிச்சு இல்லை நம்ம வந்து ஒரு தேவையில்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம மாட்ட மாட்டோம். 5ஆம் இடம் என்பது வந்துட்டு புத்திசானம் நிதானமா யோசிக்கிறது. அந்த நாணம் அது பிறப்பிலே சிலருக்கு நாணம் வரும், அந்த நாணத்தை தரக்கூடிய 5ஆம் இடம். இப்போ 5ஆம் இடம் நான் சரியாக இருக்கும்போது அந்த ஜாதகம் யோசிக்கக்கூடிய விஷயங்களும் அந்த ஜாதகம் செய்யக்கூடிய விஷயம் கரெக்டா இருக்குது. 11ஆம் இடம் பலம் பெறும்போது அந்த ஜாதகன் வந்து தான் எதை யோசிச்சாரோ எதை பண்ணாலும் இதை செஞ்சா இப்படி நடக்கும், இதை பண்ணா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நம்ம லைஃப்ல டெவலப் பண்ண முடியும், இந்த தொழில் ஆரம்பிச்சா அது சரியா வரும், தொழில் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் தீட்டம் நம்ம தொழில் வளர்ச்சி அடையணும், நமக்கு வந்து கரெக்டான ஒரு இதை வந்து தேர்ந்தெடுத்து பண்ணும்போது வாழ்க்கையில வந்து அமோக வெற்றி அடையலாம். அதனால உங்க ஜாதகத்துல வந்து 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல கிரகம் இருந்துச்சுன்னா நீங்களும் அதிர்ஷ்டமான ஜாதகமா, 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல இந்த கிரக திசைகள் வந்துச்சுனாலும் உங்க மினிமம் உங்க வாழ்க்கையை வந்துட்டு காப்பாற்றி விட்டுரும். அதில் வந்து வரக்கூடிய தசாபுத்திகளும் அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பலமாக இருந்துச்சுன்னா சந்தோஷம். அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சில பாதிப்புகளும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு அதுக்கான ஒரு வாழ்வியல் விதிகள் கர்ம விதியைப்படி சில விதிகளை மாற்றக்கூடியதும் சில பரிகாரம் நம்ம செய்யும்போது நிச்சயமாக 100% வெற்றி பெற முடியும். நன்றி. Hey!